மா, உன் மருமகளை மட்டும் என்ன பேச்சு பேசுகிற நீனு? விடிய விளம்பர சீக்கிரம் எழுந்திருக்கல, கோலம் போடல, நேரத்தில் வீட்டு வேலையை செய்யல அப்படின்னு எவ்வளோ விஷயம் சொல்கிறேம்மா. மா, செல்வி 9 மணி வரைக்கும் தூங்குதுமா. அவங்க மாமியார் வீட்டில் ஒன்றை பற்றி திட்ட மாட்டாங்களாம்மா? அதை யோசிச்சு பாருமா. அவளை சீக்கிரம் எழுந்திருக்க சொல்லி அவளையும் வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்லுமா. என்னடா என்ன தினேஷ் பேச்சே ஒரு மாதிரியா இருக்கு? ஏன் என் பிள்ளையோட இருப்பெண்ணா வளர்ப்பெண்ணா அது எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்து வளர்ந்தது. நான் மகாராணி மாதிரி நான் அவளை வளர்த்தேன்டா. அவ போய் அவ மாமியா வீட்டுல வேலை செய்யணுமா உனக்கு? ஏய் என்னடா பாருங்கம்மா, உங்களை தான் திட்டுவாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி தினசாவை திட்டுறீங்க? உங்கள் அம்மா வளர்த்தது சரியில்லடி, உங்கள் அம்மா ஒன்றுமே சொல்லி கொடுக்கலடின்னு. அதே மாதிரி தினமா அவங்க மாமியார் ஒன்று சொல்லும். தினேஷ் பேச்சுவார்த்தை ஒண்ணு சரியில்லை பாத்துக்க. ஆமா, என் பிள்ளைய ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நான் வளர்த்துருக்கிறேன்டா. என் பிள்ளை என் விட்டு மகாராணி, ராணி மாதிரி நான் வளர்த்தேன். போற இடத்துல அவ யாருக்கும் சேவகம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாதுடா. அம்மா, நான் சேவகம்லாம் செய்ய சொல்லலம்மா. சகஜமாக வீட்டில் எல்லாருமே செய்கிற வேலை தானம்மா. அதை செய்யலைன்னா உங்களுக்கு தானம்மா கெட்ட பேர். வாய முடுறா. நானே மாமியாவை கைக்குள்ள போட்டுக்க, மாப்பிள்ளையெல்லாம் அப்படி ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டினா தானே நீ கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்க முடியும், போக முடியும்னு நான் அவளுக்கு எவ்வளோதோ சொல்லி கொடுத்து அவளை நான் வந்து சந்தோஷமாக வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதை விட்டுட்டு வந்து நீயே போய் சொல்லி கொடுப்ப போல இருக்கேன் மருமகனுக்கும் மாமியாவுக்கும். நீ இல்லை தினேஷ், ஏன்டா அந்த மாதிரிலாம் நீ பேசிக்கிட்டு இருக்கிற? இப்போ நீ உனக்கு என்னடாச்சு? ஓ தங்கச்சி கஷ்டப்படணும்னு நீயே நினைப்பியாடா? ஐயோ உனக்கு என்ன பொறாமையா இருக்குதோ? என்னன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியலையே ஒண்ணுமே. இல்ல அவ சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைச்சீனா அவ எப்படி சொகுசா வாழணுங்கிறத தானே நீ சொல்லி கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவளை போய் அங்கே போய் வேலை செய்ய கஷ்டப்பட்டுலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற. இதெல்லாம் ஒரு அண்ணங்கார சொல்ற வேலையாடா இது? என்னை விட நீ தானடா அவன் மேல பாசமா இருந்த. உனக்கு என்னடாச்சு? நான் இப்பயும் பாசமாக தாம்மா இருக்கேன். அதனால தாம்மா நான் சொல்கிறேன். ஐயா உன் பேச்சு ஒன்று சரியில்லை. ஏதோ உன் பொண்டாட்டி உன்னை ஏற்றி விட்டுருக்குறான், அதை வந்து நீ ஏட்ட கேட்டுட்டு இருக்கிறியா நீனு? மா, என்னம்மா அவள்கிட்ட போய் ஏதாவது பேசுனாக்க உங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்குறா. உங்கள்கிட்ட வந்து ஏதாவது பேசுனாக்க உன் பொண்டாட்டி சொல்லி கொடுத்தாளா அப்படின்னு கேட்குறீங்க. நானும் மனுஷன் தானம்மா, எனக்கு எதுவுமே தோணவே தோணாதா? என்னது அவள்கிட்ட போய் ஏதாவது கேட்டீங்கன்னா உங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்களான்னு கேட்கிறாள். அவ ஏமுகிட்ட திமுருன்னா வீட்டுக்கு வாழ வந்த மருமவ ஒரு மாமியாக்காரிய பார்த்து இந்த மாதிரி பேசுவா. அதை நீ கேட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு வந்திருக்கிறியாடா? இல்லைம்மா, நான் சுயமாக யோசிக்கவே மாட்டேன்னா. ஏன் யாராவது சொல்லி கொடுத்தா மட்டும்தான் நான் பேசுவேன். நான் அப்படிதாம்மா நான் சொல்ல வந்தேன். இல்லே உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி கண்ணாலம் பண்ணி வச்சதுக்கு உன் பொண்டாட்டி என்ன இந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு நடந்துக்கிட்டியடா? ஏண்டா நீ ஏதாவது பேசுனீன்னா என்ன எதுக்குடா வெளுத்து வச்சு திட்டுறா? உங்க அம்மா சொல்லி கொடுத்துதான் பேசுறேன்னு சொல்றானா? அதை நீ கேட்டுக்கிட்டு நின்னியாடா? என் ராசா பெத்த வயிறு குளுந்து போச்சுடா. ஐயோம்மா, என்னால் முடியலம்மா. எப்படி முடியும்? உன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு வந்துங்க நீ என்கிட்ட நீ எகிரிக்கிட்டு நீ நிக்கிற. உன் கூட பிறந்த தங்கச்சி மேல உனக்கு பாசமே இல்லை. பெத்த தாய் அவ கேள்வி கேட்டுக்கிறான், அவளை என்னன்னு கேட்கறதுக்கு துப்பு இல்லை. நீ என்னடனா நீ என்கிட்ட வந்து நீ பேசிக்கிட்டு இருக்கிற. அப்புறம் எப்படி உன்னால முடியுங்கிறேன்? முடியாம தான் போகும். அம்மா, ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வர்றேன். இங்க வர்றா, பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிற நீனு. வா சாயந்தரம் வாடி, உனக்கு வச்சிருக்கிறேன்டி கச்சேரி. டாடி மருமோளே, காலையில என் பிள்ளைகிட்ட ஏற்றி விட்டு என்கிட்ட சண்டை போட சொல்லி அனுப்புறியாடி நீனு? ஏன்டி தெரியாதுனா நீனே என்கிட்ட நிறைய பேச வேண்டியதுண்டி. ஏன்டி என் பிள்ளைய ஏற்றி விடுற? என்னத்த எனக்கு ஒன்றுமே புரியலத்த. நான் மட்டும் கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதத்த. புரியாதுடி, புரியாது. நான் என்ன பேசுறேன்னு உனக்கு புரியாதுடி. நடிப்பி அப்படியே ஒண்ணுமே தெரியாதலாட்ட நடிப்படி நீனு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என் பிள்ளை காலையில என்னட்ட சண்டைக்கு வருதுடி. கூட பிறந்த தங்கச்சி மேல உயிரா இருப்பான். அந்த புள்ள வீட்டுல ஒரு வேலை செய்யக்கூடாதுமா, செஞ்சா என்ன திட்டுவாண்டி. ஏன் அவளை வேலை வாங்குறமா நீ செய்ய வேண்டியதானேம்பா? அப்பேற்பட்ட புள்ள இன்னைக்கு கூட பிறந்த தங்கச்சி திட்டுற அளவுக்கு நீ எதை சொல்லி கொடுத்துருக்கடி என் பிள்ளைக்கு? அத்தை, நான் ஒன்றுமே சொல்லவே இல்லைத்த. என்னடி என் பொண்ணு வந்து இங்க தங்கியிருக்கிறது உனக்கு ரொம்ப எகத்தாளமா தெரியுதா? ஏன் என் பிள்ளை என்ன சோத்துக்கு வழி நம்ம வந்து தங்கியிருக்கிறாளா? என் புள்ளடி மகாராணி. அவ குடும்பம் நடத்துற லட்சம் என்ன உனக்கு தெரியுமா? ஒரு நாளாவது நாளை அந்த பக்கம் போய் நீ பார்த்துருக்கியாடி? அவ வீட்டெல்லாம் சும்மா அப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுவாடி. உன்ன மாதிரியா உங்க ஆய் வளர்த்த மாதிரியா நான் என் பிள்ளைய வளர்த்துருக்கிறேன்? 10 நாளா சோறாக்கி போட்டதுக்கு புருஷன்கிட்ட சொல்லி கொடுத்து ஏற்றி விட்டு எங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டாக்கா அடுத்த லீவுக்கு அவங்க வராம
அத்தை நான் செல்வியை ஒன்றுமே சொல்லவே இல்லை அத்தை, நான் அவர்கிட்ட எதுவுமே பேசவே இல்லை அத்தை. காலைல ஏஞ்சிலேருந்து எனக்கு வேலையே சரியாக போயிடுது அத்தை, நான் யார்கிட்டையுமே எதுவுமே பேசவே இல்லை. ஆமா 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 ஆமா, ஊர் உலகத்துல யாருமே செய்யாத வேலையை வந்து செய்யறல, உனக்கு வேலை சரியா போயிடும், பேசுறதுக்கு கூட நேரமே இருக்காது. இருக்கட்டும்டி இருக்கட்டும், என் புள்ள சாயந்தரம் வரட்டும், அவனை கூப்பிட்டு வச்சு என்ன எதுன்னு இன்னைக்கு நான் பேசி 2க்கு 1 வாவு வழி நான் தீர்த்து விடல, அதுக்கப்புறம் அந்த அலைமேல் யாருன்னு நீ பாருடி. மடி தினுசா, என்னம்மா வந்து அவ போட்டு காலையில வாழ்வாள்னு கத்திவிட்டு போறா? எனக்கு ஒன்றுமே புரியலாமா. ஏதோ வந்து உங்கள் பையன் தான் அத்தைகிட்ட ஏதோ கேள்வி கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டாங்கன்னு அதுவும் எனக்கு தெரியலை. ஏன் கத்திட்டு போகிறாங்கன்னு அதுவும் புரியவும் இல்லை. எனக்கு ஒன்றும் புரியலாமா. ஏமா காலையில அந்த பையன் அங்கே சொல்லிக்கிட்டு இருந்தானே செல்வி ரொம்ப நேரம் தூங்குது போகுதுன்னு, அந்த விஷயமா ஏதாச்சும் அவள்கிட்ட போய் பேசி வச்சிருப்பானா? ஐயோ ஏமா, நான் காலையிலேயே அவனை நான் வாயை முடிக்கிட்டு நீ சும்மா இருடான்னு சொன்னேன், அந்த விஷயத்துல எல்லாம் நீ ஈடுபடாத, அவ செல்லம்மா பிள்ளைய வளர்த்துட்டா, இப்பெல்லாம் திடீர்னு சொன்னா அவளால ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னி, ஏமா இவனுக்கு இந்த வேலை? இப்ப அவர் கேட்டதுக்கு நான் என்ன பண்ணுவேன் மாமா? ஐயோ இவளை திருத்த முடியாதுமா, லீவும் முடிஞ்சு போச்சு, 2 நாளையில புள்ள ஊருக்கு போயிடுவா, போனா நம்ம பாட்டுக்கு நம்ம பொழப்பிருப்ப பார்த்துக்கிட்டு இருக்க போறான், இதை எதுக்கு இவன் போய் இப்போ கேட்கறான்? இவனாலே சும்மா இருக்க முடியல போல இருக்குமா, ஒழுங்கா இருப்பான், அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அவருக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும் மாமா? அவர் என்ன என்கிட்ட சொல்கிறாரா? ஆனால் அத்தை நான் சொல்லி கொடுத்து தான் பேசுகிறதா நினைக்கிறாங்க. அவளுக்கு இதம்மா பொழப்பு, சின்ன பிள்ளையிலேருந்தே அவள் பேச்சத்தான் புள்ள கேட்கணும்னு அவளுக்கு ஒரு எண்ணம், நான் பிள்ளைய பொத்தி 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 வளர்த்துக்கிட்டு இப்பயும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு பிறகு அவள் பேச்சத்தான் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறா. அவளெல்லாம் திருத்த முடியாதுமா. ஏ தினுசா, நம்ம பால்கார முத்து இருக்கார்ல, சரசுகிட்ட இன்னைக்கு அவரோட காதல சொல்ல போறாராம். வர வழியிலே நியூஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். அடி போடி, என் கதையை சொல்லலான்னு நான் வந்தேன், நீ இப்போ தான் ஊர் கதையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற. ஏன் பொழப்பைங்க நாரிக்கிட்டு கிடக்குது, அடுத்தவங்க கதையை பேசுறது எனக்கு எங்கடி நேரம் இருக்கு? இங்க பாரு, சொந்த கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், எப்பயுமே அடுத்த வீட்டு கதை தாண்டி ஜாலியா இருக்கும். ஐயோ, இந்த மனுஷன் விடிய கிளம்புறவே பசேரி போயிட்டாராண்டி, அங்க போனா சரசு என்ன சொல்லுமோ ஏது சொல்லுமோ தெரியலன்னு பயந்துக்கிட்டே போயிருக்கிறான். ஐயோ எனக்கு ஒரே ஜாலியா இருக்குடி. ஏன் உனக்கு என்ன ஜாலி? இப்போ என்ன பாலுக்கார வந்து ஒன்றுகிட்ட ஐ லவ் யூ சொல்ல போறாரு, இன்னும் கடன் துள்ளுற. ஏன் எங்கள்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டாங்களாமா? நாங்கெல்லாம் இப்பயும் அழகா தான் இருக்கோம், எங்களை பார்த்தாலும் லவ் பண்ணணும்னு தோணும். எப்பா 2 பேரும் நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க, நல்ல காரியமாக இன்னைக்கு போகிறேன், சக்ஸஸ் ஆகி தான் வீட்டுக்கு வரணும்னு வேண்டிக்கிட்டு கிளவி ஆசீர்வாதம் பண்ணு கிளவி. ஐயா சாமி முத்து பண்டி, ஏ ராசா, நீ மகராசனா இருக்கணும்டி, நீ நினைச்ச காரியம் வெற்றிகரமா நடக்கணும்டி, இந்த கிழவி ஆசீர்வாதம் எப்பயும் உனக்கு உண்டு. பேராண்டியே ஜட்ஜ் ஃபுல்லா வந்துட்டு, வெற்றி மேல் வெற்றி தான் உனக்கு எப்பயுமே. தாத்தா உங்கள் ஆசீர்வாதத்தோட கடவுள் துணையோட இன்னைக்கு நான் நினச்ச காரியம் நடக்கணும் கடவுளே. காதல் வந்தம் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளே ஏங்கும் என்னை கொள்வாயோ, கொல்லாமல் சொல்வாயோ. கீருக்கு பயல, என்னோட கெட்ட வார்த்தையில பேசிக்கிட்டு இருக்கிற நீ. என்னது காதலுங்கிறது உனக்கு கெட்ட வார்த்தையா? வந்தோடனே முதல்ல உனக்கு சமாதியை கட்டுறேன். ஏ பஞ்சவரணா, புள்ள ஆசையா பேசிட்டு போறேன், அதை போய் ஏன்டி கன்க்ளூஷன் பண்ணி விடுற? கன்க்ளூஷன் பண்றதே உனக்கு பொழப்பாடி. இங்க பாரு, காதலு லவ் இந்த மாதிரி கெட்ட பேச்சு பேசிக்கிட்டுலாம் இங்க இருக்க கூடாது, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இது எதுக்கு இப்போ என் காலில் விழுந்தா? நான் ஏதோ நல்ல காரியமா புள்ள போறாங்களால நான் ஆசீர்வாதம் வேற பண்ணணுன்னு, இவன் போற போக்கு செல்ல பேச்சு சரியில்லை. இங்க பாரியா, நீயும் அவனும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ திட்டம் போடுங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது, கண்டுபிடிக்கிறேன், ஒரு நாளைக்கு கண்டுபிடிக்கிறேன். அப்படி சண்டால பாவிய, காதலிக்கிறது லவ் பண்றதெல்லாம் கெட்ட பேச்சா? இவளை மாதிரி ஊருக்கு ஒருத்தர் இருந்தானா ஊர் விளங்கிருமே.